மச்சான், என்னடா அது? இன்னைக்கு நீ ஆஃபீஸ்லாம் வரமாட்ட, ஒரே அவுட்டிங் தான் அப்படின்னு நினச்சா ஆஃபீஸ் வந்திருக்க. எத்தனை தடவை தான்டா உனக்கு ஃபோன் அடிக்கிறது? பர்த்டே விஷ் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் 10 தடவைக்கு மேலே அடிச்சாதான்டா எடுக்கிற. சார் அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்க. அட ஏன்டா நீ வேற, மனுஷன் இருக்க நிலைமையில சும்மா கடுப்பை கிளப்பிக்கிட்டு அவுட்டிங் போகிற நிலைமையிலையாடா இருக்கீனா? என்ன மச்சான் சொல்ற? என்னடா இப்படி பேசுற? கல்யாணம் ஆயிட்டு உனக்கு பர்த்டே எப்படி ஸ்பெஷல்? சாதனா சிஸ்டர் உனக்கு ஏதாச்சும் பெருசா செஞ்சிருப்பாங்களே, என்ன கொடுத்தாங்க? சிஸ்டர் வரலையா? ஓ, கோயிலுக்கு போயிட்டாங்களா? நீனும் கோயிலுக்கு போக வேண்டியது என்னடா? கோயில் குளம்னா போடா. கல்யாணத்துக்கு முன்னாடி சாமி இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடாம தெரிஞ்சு இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, சிஸ்டரோட போக வேண்டியதானே. நீ வாட்டுக்கு எனக்கு ஆஃபீஸ் வந்துட்ட. உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா வாங்கி வச்சுக்கிட்டு? என்ன ஏதுன்னு தெரியாம உன் மாட்டுக்கு உளர வேண்டியது. யாரும் கோயிலுக்கு போல, அவ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா, நான் இப்படியே ஆஃபீஸ் வந்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னடா சொல்ற? எப்போவுமே பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால தான் உன்னை நைட்டு கூப்பிடல. இல்லைனா கூட கூப்பிட்டுருப்பேன். சிஸ்டர் எதுவும் தப்பாக நினச்சிட்டாங்கன்னா போச்சு இல்லை, நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, அதனால தான். ட்ரீட் வைக்கலையாடா? ட்ரீட் வைப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு கம்முன்னு இருக்க. ஆமாம், நான் தான் ட்ரீட் வைக்கிறேன், அது மட்டும்தான் இப்போ குறைச்சி. போடா, போய் வேலை இருந்தால் பாரு. அட போமாச்சே, எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு. அப்புறம் மீரா அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொன்னான். சரிடா. என்னடா வாய்ஸில் சுருதியே இல்லை? சுருதியா? அது யாருடா? பாத்தியா மச்சான், கல்லாய்க்கிற சரியான ஆளுதே நீ. சரி அதை விடு. சிஸ்டர் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லட்டினா வேணாம். நீ எந்த வயிற்றுல கிளப்புற? நீ வீட்டில் எனக்கு யாருமே விஷ் பண்ண தெரியுமா? இந்த சாதனா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பர்த்டே வருது அப்படி இப்படின்னு சொன்னான். இன்னைக்கு காலையிலேருந்து மூச்சே விடல. தங்கச்சி எப்பவும் விஷ் பண்ணிட்டு அவ கிஃப்ட் தரமாட்டா, என்கிட்ட இருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு போவா. இன்னைக்கு அதுவும் இல்லை. அப்பா சுத்தம், காலையில எந்திரிச்சோன்னே எங்கேயோ போயிட்டாரு. அம்மா சொல்லவே வேணாம், அது எப்போவுமே பண்ணாது, மனசுக்குள்ளே நினச்சி சாமி கும்பிட்டு வந்துடும். இந்த மித்ரா தாண்டா இன்னைக்கு பண்ணோம். எனக்கு அவள் பண்ணதை நினச்சா கடுப்பாக இருக்கு. என்ன மச்சான் சொல்கிற? நிஜமாவே சிஸ்டர் விஷ் பண்ணலையா? அப்படிலாம் இருக்க மாட்டாங்களே. சம்திங் ராங். ஏதாச்சும் பெருசாக சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்களோ? ஆமாம், பெருசாக சர்ப்ரைஸ் தான் இருக்குது. நமக்கு தெரியாமல் எப்படா சர்ப்ரைஸ் வரும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் சுத்தமாக மறந்துட்டா. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஞாபகம் வச்சுருந்தா, இப்போ என்னன்னு தெரியல, டவக்குன்னு மறந்துட்டா. சரி விடு, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி வந்திருக்கு. ஸோ சேடு மச்சான். இந்த பிறந்தநாள் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஊற்றிக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலடா. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லார் நிலைமையும் இதானடா. அப்போ நான் பெரிய மகாராஜா, இவங்களுக்கு ஊர் தலைவர் எல்லாரும் சேர்ந்து வந்து விஷ் பண்ணுவாங்களாக்கும். எல்லா நிலைமையும் அதான்டா. பேசாம இருடா கம்முன்னு. நான் வேற கடுப்புல இருக்கேன், எப்படா வீட்டுக்கு போகணுங்க இருக்கு. ஏன்டா வீட்டுக்கு போனா சிஸ்டர் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்கன்னு பாக்குறதுக்கு தானே. இவன் ஒருத்தன் வீட்டில் போய் பேசாம கவுந்தடிச்சு படுத்துடலாம்னே. விட்டு மச்சான், இதெல்லாம் சகஜம். இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் ஃபீல் பண்ணுவாங்களா? இப்பதானே ஸ்டார்டிங்கு, போக போக இன்னும் எம்புட்டோ இருக்கு. நீ என்னமோ அனுபவப்பட்ட மாதிரி பேசுற. நான் அனுபவப்படல, நிறைய பேர் அனுபவப்பட்டு சொல்ல கேட்டிருக்கேன், அதனால தெரியும்டா. நீனும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீனே மேரேஜ் பற்றி டாபிக் எடுத்தாலே அவாய்ட் பண்ணிடுவேன், அதனால உனக்கு இதெல்லாம் தெரியாது. போக போக உனக்கு பழகிடும். சரி மச்சான், யார் உனக்கு விஷ் பண்ணாலும் விஷ் பண்ணலன்னு சரி, நான் உனக்கு விஷ் பண்ணிட்டேன். எனக்கு இன்னைக்கு ட்ரீட் வேணும். டே அசோக்கு, இன்னைக்கு என் கையால் அடி வாங்கிறாத சரியா? அந்த அளவுக்கு வந்துருச்சா? இத்தனை நாள் நான் தானே விஷ் பண்ணேன், அப்போல்லாம் ஜாலியாக இருந்தேன். இப்போ ஒய்ஃப்னு ஒருத்தங்க வரவும் அவங்க விஷ் பண்ணலன்னு கோபம் வருதாக்கும். உனக்கு தான் சாதனாவை பிடிக்காதுன்னு சொல்லிக்க தெரிஞ்சு எப்படா இப்படி டோட்டலாக மாறினேன்? என்னால் நம்பவே முடியல. இன்னும் கூட இது கனவா நிஜமான்னு கூட தெரியல, திடீர்னு அப்படியே மாறிட்டேன். சாதனாவை பிடிக்காதுன்னு யாரா சொன்னது? பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்குமா, ஆனால் அது லவ்வா என்னன்னு தெரியல. கூட இந்த மித்ரா வேற வந்துட்டாளா, அவள் டார்ச்சரு, அம்மா டார்ச்சர் தாங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். திடீர்னு இவ்வளோ கல்யாணம் பண்ணவும் என்ன ஏதுன்னே புரியல. விட்டுலான் தான் நினச்சேன், இப்போ விடவும் மனசு இல்லைடா. பாரு, கடவுள் உனக்கு நல்லதாக கொண்டாந்து கொடுத்துருக்காரு. உன் மனசில் சாதனை இருந்திருக்கா, அதனால தான் அவளை உன்னால் முழுசாக வெறுத்து ஒதுக்க முடியல. ஆமாம் மச்சான், அதுவும் கரெக்டு தான். அவளை என்னால் வெறுத்துலாம் ஒதுக்க முடியாது. அவள் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான்டா. விஷ் பண்ணலைன்னா என்ன,
கவலைப்படலை, இருந்தாலும் சின்ன வருத்தம் இருக்கு, மறந்துட்டாலோ அப்படின்னு. மற்றபடி அவன் மேலெல்லாம் எனக்கு கோவமே வராது. ம், சூப்பர். என்ன மச்சான், நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் கதையெல்லாம் ஒன்றும் சொல்லலப்பா, சூப்பர் தானே சொன்னேன். நான் வேற ஏதாச்சும் சொன்னேனா? இல்லை இல்லை. சரி மச்சான், நான் வீட்டுக்கு போவா, எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. எனக்கு வேலை செய்யவும் பிடிக்கல, என்ன பண்றேன்னு தெரியல. வாடா, நான் தான் இருக்கல்ல, படத்துக்கு போலாமா? போச்சு கதை மச்சான், நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். ஏதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு எனக்கு அவள் விஷ் பண்ணலன்னு அதே அப்செட்லேயே இருக்குடா, அதனால எனக்கு எதுவுமே கான்சன்ட்ரேஷன் இல்லை. நாளைக்கு போகலாம், கொச்சுக்காத. இதில் என்னடா இருக்கு? நாளைக்கு போகலான்னா போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். நான் உன் ஃப்ரெண்டு, எப்போ கூப்பிட்டாலும் வருவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீ வீட்டுக்கு போகிறேன்னா போ. இந்த மித்ரா வேற மதியம் போல் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா. எனக்கு என்னமோ அவள் கிஃப்ட் வாங்குறதுக்கு தாண்டா என்னை கூட்டிகிட்டு போகணுங்கிற, அதுக்கு பயந்துக்கிட்டே நான் பாதி எஸ் ஆயிடுவேன்டா. அதெல்லாம் ஒரு மூஞ்சி, அதை எதுக்கு நான் வீட்டில் வந்து முதல்ல கூட்டிகிட்டு வந்தேன்? இது சிஸ்டர்கிட்ட சொல்லி உன்னை 2 வெளுக்க சொல்லி ஏதோ கூட்டிகிட்டு வந்துட்டேன்டா. சும்மா தானே வண்டி வருது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் இப்போ இறங்கும் போது தான் சொன்னான் மதியம் வெளியில் போகலான்னு. நான் அதுக்குள்ளே பேசாயிருவேன். அவள்கிட்டலாம் கிஃப்ட் வாங்குற அளவுக்கு நான் அப்படியாடா இருக்கேன்? கிஃப்ட்டுக்காக அலையிறேன்னா அவன் மூஞ்சியும் ஆளும் அவளை கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. முன்னாடி கூட கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிச்சு, அம்மா சொல்ல சொல்ல நடிச்சுக்கு தெரிஞ்சாலும் என்னன்னு தெரியல. இப்போ கண்டாலே ஆக மாட்டேங்குதுடா. நான் கிளம்புறேன், பார்த்துக்க. என்னப்பா கார்த்தி, சீக்கிரமே வந்துட்ட? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். சாதனா வெளியில் போயிட்டாளா, எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதாப்பா. சரிப்பா, சரி போய் அப்போ ரெஸ்ட் எடுப்போம். சாதனா வந்துட்டாளா? இல்லையே, இன்னும் வரலேன்னு தான் நினைக்கிறேன். நான் ஃபோன் பண்ணேன், அவள் வர்றதுக்கு நைட்டு ஆயிருமா. அதனால உன்னை சாப்பிட்டு படுத்துட சொல்லிட்டா. உனக்கு ஃபோன் பண்ணாலாம், நீ தான் எடுக்கலையா. நைட்டா? நைட்டு வரைக்கும் அவள் எங்கே என்ன தப்பா பண்ணுறாங்கிட்டு? அவள் என்ன கொஞ்சம் நல்லதானே பழக்கம்? அவள் என்ன பெஸ்ட்டு ஃப்ரெண்டா? ஸ்கூல்லேருந்து என்ன ஒன்றா படித்த மாதிரி நைட்டு வரைக்கும் எங்கே என்ன பண்ணுறா? கடுப்பு கிளப்பிக்கிட்டு. என்னடா இப்போ டென்ஷன் ஆகுற? எப்பவும் வெளில போனால் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு வா அப்படின்னு தானே சொல்லுவேன். இன்னைக்கு என்ன அதிசயமா இப்படி கோவப்படுற? எப்பா, நீங்கள் கூட மறந்துட்டீங்களாப்பா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் தானே. யாராச்சும் விஷ் பண்ணீங்களா? யாருமே எனக்கு விஷ் பண்ணல. தங்கச்சி பண்ணல, நீங்கள் பண்ணல, இந்த சாதனா இருக்காளே அவளும் பண்ணல. எனக்கு எப்படி இருக்கும்? ஆமாவோ, உனக்கு பிறந்த நாளாடா. நீ பிறந்த 31-32 வயசு ஆயிடுச்சு. இன்னமும் உன் பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு தர்ற சின்ன பிள்ளையா நீ? போடாங்கிட்டு போய் வேலை வெட்டிய பாரு. இதையே யாக வச்சுக்கிட்டு திரிவாங்களா? போங்க போங்கிட்டு, எல்லாரும் சேர்ந்து நல்லா பண்ணுறீங்க. சின்ன பிள்ளைக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடுவாங்களோ, எனக்கு என்ன கேக்கு வெட்டி எல்லாரையும் கூப்பிட்டா கொண்டாட சொல்லி ஒரு விஷ் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். அது கூட இல்லை. இல்லை போங்க அங்கிட்டு, யாரும் என்கிட்ட பேசாதீங்க. இப்போ ஸ்வேதா நாயி அண்ணன் அது வேணும் இது வேணும்னு வரும்ல, இனிமேல் வரட்டும், நான் வச்சுக்கிறேன். சரி சரி போ, ரூமில் போய் படுத்து தூங்கு, எல்லாம் சரியாக வந்துடும். சின்ன பிள்ளை நினைப்பு, பிறந்த நாள் கொண்டாடலன்னு இப்போதான் அழுதுகிட்டு வருது புள்ள. சின்ன பப்பா இல்லை நான். போங்க, எதா இருந்தாலும் எங்கிட்ட வருவீங்கல்ல, அப்போ வச்சுக்கிறேன். அம்மா ஏதாச்சும் திட்டினாலும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். நல்லா வாங்கி கட்டிக்கிங்க. போடா போடா, அவள் திட்டுறதெல்லாம் எனக்கெல்லாம் பழகி போச்சு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. போங்க போங்கிட்டு, ஐ ஹேட் யூ. ஹேட் யூ போ. இந்த வீட்டில் நம்ம மேலே யாருக்கும் துள்ளி கூட பாசம் இல்லை. கொஞ்சமாச்சும் பையன், நம்ம மொத்தம் குழந்தை. எப்படி பேசுகிறாங்கன்னு பாரு. நீ என்ன குழந்தையான்னு கேட்குறாங்க. 60 வயசு தாத்தா கூட பிறந்த நாள் கொண்டாடுறாரு, எனக்கு என்ன ஜஸ்ட் 31. கொண்டாடக்கூடாதா நான்? சம ரூமில் போய் படுத்து தூங்கிடுவோம். தூங்கினாதான் கொஞ்சமாச்சும் கோபம் குறையும். எந்திரிச்சு வந்துருவாள்ல, அப்புறம் அவளை வச்சுக்கிறேன். இதெல்லாம் யாரு டெக்கரேட் பண்ணது? இவ்வளோ சூப்பர்ப்பாக இருக்கு. சாதனாவும் வெளியில் போயிட்டா, ஸ்வேதாவும் காலேஜ் போயிட்டா. அப்பா கண்டிப்பாக இல்லை, அம்மா சுத்தம். மித்ராவா? மித்ரா பண்ணுறா இருந்தால் எதுக்கு என் ரூமில் பண்ணணும்? நானும் சாதாரண இருக்க ரூமில் பண்ணவே மாட்டா கண்டிப்பாக. இப்போ யார் பண்ணியிருப்பா? சாதனா தான் வெளியில் போயிட்டாளே, அவள் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை மச்சானா இருக்குமோ? இவ்வளோ நேரம் ஆஃபீஸில் தானே இருந்தேன், வந்தாலும் எனக்கு முன்னாடி கிளம்பி வந்திருக்க முடியாதே. ஆள் வச்சு எதுவும் பண்ணியிருப்பானோ, நான் ஃபீல் பண்ணவும் இருக்கும். முதல்ல மச்சானுக்கு ஃபோனை போட்டு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன இருந்தாலும் மச்சானுக்கு என் மேலே தனி பாசம்தான். யார் வர்றது? நீயா? என்னது நீயாவா? உங்க ஃப்ரெண்டு ஞாபகம்லாம் வருது, பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுவேன்னு. இந்த பொண்டாட்டி என்னோட ஞாபகம் வரல. அடியே நீ தானடி, ஏதோ ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போனேன். என் பர்த்டே கூட உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. இது என்னடி, நீ தான் போயிட்டியே, எப்போ வந்த?
அப்பா கூட சொல்லவே இல்லை, நீ இன்னும் வரலைன்னு தானே சொன்னாரு. ஆமாம் சொன்னேன், சும்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் நம்பிட்டே பார்த்தீங்களா? நான் எப்படி உங்கள் பிறந்த நாள் மறப்பேன்? நேற்று கூட சொல்லிட்டு தானே இருந்தேன். நான் எப்படி மறந்துட்டேன்னு நினச்சிங்க? அதாண்டி நானும் யோசிச்சு பார்க்குறேன். நேற்று கூட இவ சொன்னாலே, அதுக்குள்ளே இப்படி ஒரே நாளில் மறந்துட்டா. அம்னீசியா எதுவும் வந்துருச்சா அப்படின்னு கூட நினைச்சேன். ம், அம்னீசியா தானே வரும், ஏன் வராது? டேய் அண்ணா, அண்ணியை மட்டும் புகழாத. நானும் ஹெல்ப் பண்ணிருக்கேன் தெரியும்ல. வேலை பார்க்க சொல்லி என்னை உசுரை வாங்கிட்டாங்க. எல்லா கிரெடிட்டும் அன்னிக்கு கொடுத்துடாத. நான் ஒரு ஆள் இருக்கேன், மறந்துடாத சரியா? ஸ்வேதா, காலேஜுக்கு தானே போகிறேன்னு சொன்னேன். நீனும் இவளோடு சேர்ந்துக்கிட்டு நீ ஏமாத்திட்டியா? எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன்னு தெரியுமா? இன்னைக்கு யாருமே விஷ் பண்ணலேன்னு. ஏன் அப்படி பண்ணிக்க ரெண்டு பேரும்? நான் காலையில் நைட்டு கூட அலாரம் வச்சேண்ணா. அண்ணி வந்து தான் அதெல்லாம் வேணாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அதுவும் நல்லா தானே இருக்கு. உன்னை கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பார்க்கலாம்ல. நான் ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டேன், நீ வாங்கி தந்தியா? அதனால கொஞ்சம் நேரம் உன்னை சுத்தரில் விடலாம், டென்ஷன் பண்ணி பார்க்கலான்னா எதுவும் சொல்லலை. எனிவே ஹாப்பி பர்த்டேண்ணா. எப்பவும் போல எனக்கு ட்ரெஸ் வாங்கி தந்துரு. ஆனா ஸ்வேதா, உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே பழப்பா போச்சு. பிறந்த நாளைக்கு எனக்கு ஒரு நாளாச்சும் ட்ரெஸ் வாங்கி தரணும்னு தோணுதாடி. அண்ணனுக்கு காசை சேர்த்து வச்சு வாங்கி கொடுப்போமே அப்படின்னு தோணுதா? உன் பிறந்த நாளுக்கும் நான் தான் எடுத்து கொடுக்கணும், என் பிறந்த நாளுக்கும் நான் தான் எடுத்து கொடுக்கணுமா? புது கதையாவில் இருக்கு. உன் பிறந்த நாள் இன்னொரு ஆள் விட்டுடி. இனி அண்ணியோட பிறந்த நாள் வந்தாலும் அவங்களும் எடுத்துடணும். என்ன ஸ்வேதா, நானுமா? கண்டிப்பாக அண்ணி நீங்களும் தான். இனிமேல் நீங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துட்டீங்க. யார் யாருக்கு பிறந்த நாள் வருதோ இனிமேல் உங்களுக்கு வெட்டிங் டேலாம் வரும்ல, எல்லாத்துக்குமே நான் ட்ரெஸ் கேட்பேன். கிழிஞ்சு போச்சு. அப்போ நீ எனக்கு எப்போ தாண்டி எடுத்துருவ? நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி என் புருஷன் சம்பாரிச்சு தருவார்ல, அப்போதைக்கு அவர் சொன்னார்னா வேணா எடுத்துறேன். இல்லைன்னா அதுவும் இல்லை, என் புருஷனுக்கும் சேர்த்து கேட்பேன் உங்கள்கிட்ட. அடி பாவி, உனக்கும் எடுத்து கொடுக்கறதே பெருசு. கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷனுக்கு வேறு கேட்பாங்கறியா? விட்ட குழந்தை பிறந்தோன்னா பிள்ளைக்கு மாமியார் மாமனார் நாத்தனார் இருந்தா எல்லாருக்கும் கேட்டு வாங்கிட்டு போயிடுவேன் போல. கண்டிப்பா அண்ணி, எனக்கு பிடிச்சவங்களா இருந்தா எல்லாருக்கும் வாங்கிட்டு போவேன். சரி சரி, நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசணும்னு நினைப்பீங்க, நான் எதுக்கு குறுக்க வந்துக்கிட்டு. ட்ரெஸ்ஸை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம். இருடி, மச்சான் ஒருத்தர் வருவேல்ல, வரட்டும். வந்ததும் உனக்கு ஒன்றுமே வாங்கி தர சொல்ல மாட்டேன்டி, பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணா, எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனிவே ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, நீ என்ன பேசிட்டு இருங்க, நான் போகிறேன். இன்னைக்கு காலேஜ் வேறு கட் அடிச்சாச்சு. என் ஃப்ரெண்டுக்கு நான் போய் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். காலேஜ் கட் அடிக்கிறதுக்கு உனக்கு நல்ல சாக்கு போ. ஹலோ மேடம், என்ன என்னன்னா என்ன? என்னடி ஒரு விஷ் கூட பண்ணல? ஓ அதுவா, ஹாப்பி பர்த்டே. என்னடி இது, சாப்பிட்டியான்னு கேட்ட மாதிரி சப்புன்னு சொல்ற. பின்ன வேற எப்படி சொல்றது? இப்படி தானே எல்லா ஊர்லயும் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு அப்படி சொன்னா ஓகே இல்லை, எனக்கு இப்படிதான் சொல்லணுமா? வேற எப்படி சொல்றதுன்னு தெரியலையப்பா. அடியே மனுஷனை டென்ஷன் ஆக்காத. அப்படியா, கூல் பண்ணிட்டா போச்சு. அப்படியா, இது ஓகேவா? ஓகே தான், இருந்தாலும் என்ன இருந்தாலும்? இல்லடி, பகல்ல இப்படி என் மேல படுத்து கிடக்குறியே, யாராச்சும் வந்தா என்ன நினைப்பாங்க? எந்திரடி முதல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ என்ன இவ்வளவு சீரியஸா பண்ற? நீ தானே கேட்ட ஏ மாமா டிஃப்ரெண்டா விஷ் பண்ணணும். பொண்டாட்டி இப்படி தானே விஷ் பண்ணணும். நைட்டா இருந்தானே பகலா இருந்தானே, யார் வந்து பார்க்க போறா? பார்த்தா பார்க்கட்டும். அடியே, உனக்கு என்ன பயமா இல்லையா? பயம் எல்லாம் விட்டு போச்சா? எனக்கு என்ன பயம்? எனக்கெல்லாம் பயம் இல்லை. நீங்க என்ன பெரிய பூதமா என்ன கடிச்சாதீங்க போறீங்க? நீ இப்படி என் மேலேயே படுத்து கிடந்தீன்னு வச்சுக்க, கண்டிப்பா உன்னை எனக்கு நான் கடிச்சே தின்றுவேன். இது மட்டும் நைட் டைமா இருந்துச்சு, உன்னை கேட்கவே மாட்டேன்டி. ஏன் இப்போ என்ன வந்திருக்கு? அடியே, நீ பேசுறதே சரியில்லை, ஒரு மார்க்கமா பேசுற. பகல்லே மனுஷனை மூடியேத்தாத, பேசாம போயிரு. நான் எப்பவும் போல தானப்பா பேசுறேன், நீங்க தான் வேற மாதிரி பேசுறீங்க. என்னமோ தெரியலடி, இன்னைக்கு ஒரு மாதிரிதான் பண்ணிக்கிட்டு திரிகிற பார்வி. அப்படித்தான் பண்ணுவேன், உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமாமா? நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. அப்புறம் கத்துவேன், வீட்டில் எல்லாரும் வந்துருவாங்க, பார்க்குறியா? நான் ஒன்றும் கத்த மாட்டேன். வா இதாண்டி. எஸ்,
தேங்க்யூ மாமா. ஹாப்பி பர்த்டே. அப்புறம் ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. டே புருஷா, உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கடா. இந்த உலகத்தில் யாரை பிடிச்சிருக்குன்னு கேட்டால் உன்னை மட்டும் தாண்டா சொல்லுவேன். அவ்வளோ பிடிச்சிருக்கடா. ஹாப்பி 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 பர்த்டே. இன்னைக்கு மேடம் கொஞ்சம் ஓவராக தான் போகிறீங்க, என்னன்னு தெரியல. இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லை, அதனால தான். சரி, ட்ரீட் எங்க? என் செல்ல குட்டிக்கு தானே ட்ரீட்டா இல்லை. வா வெளில போகலாம். அதெல்லாம் எனக்கு வேணாம். அது எப்போவும் தானே போய்கிட்டு இருக்கோம். பின்ன வேற என்ன வேணும்? நீங்கள் தான் வேணும். அடியே ராட்சசி, இன்னைக்கு உன் பேச்சே சரியில்லைடி. பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை. உள்ளுங்க மரியாதை எந்திரி. நானே நல்ல பிள்ளையா இருக்கலான்னு பார்க்குறேன். பட்ட பகலாச்சின்னு என்னைய புசிப்பேற்றி விடாது. உள்ளுங்க மரியாதை எந்திரிச்சிடுறி. ஸோ சாரி மாமா, என்னால் முடியாது. ரொமான்ஸ் பண்ணுறதுக்குலாம் நேரங்காலம் இருக்காப்பா. எப்போ வேணால் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடியே சரிடி, எந்திரடி. இவ்வளோ பேசுறியே, இந்த மாமாக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்க? ஒன்றுமே இல்லை, வாயிலதே வடை சுடுறது எல்லாம். இல்லையே, கிஃப்ட் யார் இல்லைங்கண்ணா. இந்த உலகத்திலே யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய கிஃப்டாக வச்சுருக்கேன். லைஃப்பில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, மறக்கவும் முடியாது. அப்படி என்ன மேடம் கொடுக்க போறீங்க? எதா இருந்தாலும் யூஸ் பண்ணாதானே இருக்கும். சட்டை வாங்கிவா, வாட்சு, கோல்டு வாங்கினாலுமே யூஸ் பண்ணதானே. யூஸ் பண்ணாததையா கொடுக்க போற? அப்படிலாம் என்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியாது செல்லக்குட்டி. ஏன் முடியாது? முடியுமே, கண்டிப்பாக முடியும். இது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். யாரோடதும் இல்லை, புதுசு தான். ஆனால் நமக்கு சொந்தமானது. புரியலையே. புரியலையா? எப்படி சொல்கிறது? எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியலையப்பா. அடியே எதுவாக இருந்தாலும் சொல்லுடி. சரி, அப்போ நான் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயா, இவ்வளவு நேரம் ஒரு மாதிரியா இல்லையா? இப்போதே மேடம் வைக்கப்படுறாங்க. சொல்லு. அது ஒன்றும் இல்லைப்பா. ஷோ, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதான் சர்ப்ரைஸா? அதுக்கு தான் இப்படி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கியா? ஏன்டி நீ வேற? சரி, நான் சொல்லிடுறேன். மொத்த தன்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன். சொல்லுடின்னு சொல்லுடின்ட்டு. கார்த்தி, நம்ம ரெண்டு பேரும் சொல்றத கேளு. நீ ஏன் குறுக்க பேசுற? நம்ம ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தான் உனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. சொல்லு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்காச்சும் வெளில போகலான்னு கேட்க தான் இது பண்ணுறியா? அதான் முதல்ல கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னல. முதல்ல பிகு பண்ண, இப்போ ரொம்ப பண்ணுற. சரி வா போகலாம். அது இல்லடா மெண்டல். சைடு கேப்பில் மெண்டல் வேறு சொல்கிறியோ? என்னன்னு சொல்லேன்டி. நம்ம ரெண்டு பேர் பாசத்தையும், லவ், கேர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னொருத்தங்க வர போகிறாங்க. யார் அது? நம்ம லவ், கேர் எல்லாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் தானே. வேற யார் நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்க முடியும்? எனக்கு உன்னையும், உனக்கு என்னையும், அவ்வளோதான். வேற யாரும் வர முடியாது. வந்துட்டாங்களேப்பா, இனிமே என்ன பண்றது? அது எப்படி வர முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நீங்க தானே வர வச்சீங்க. அப்படி சான்ஸ் இல்லைனா எப்படி? நான் என்னடி பண்ணேன்? நீங்க பண்ணால்தான் இங்க இப்படி வந்து நிக்குது. என்னடி சொல்ற? நான் ஒண்ணுமே பண்ணலையேடி. நீங்க ஒண்ணுமே பண்ணாம தான் பாப்பா என் வயித்துல வளருதா? சாதனா, இப்ப என்ன சொன்ன நீ? ஆமா கார்த்தி, நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. அதை சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, பர்த்டே 2 நாள்ல வருதுல்ல, அப்போதைக்கு சொல்லலான்னு விட்டுட்டேன். எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உங்கள்கிட்ட அப்பவே சொல்லணும்னு தோணுச்சு. சரி, 2 நாள் தானே காக்க வைக்கலான்னு வச்சுட்டேன். அடியே செல்ல குட்டி, என்னடி இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? உண்மையாலுமே இதாண்டி எனக்கு பெரிய கிஃப்ட். லைஃப்ல யாருமே இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்ததே இல்லடி. இனிமே கொடுக்கவும் முடியாது. லவ் யூ சோ மச் டி. ஏ பொட்டாட்டி, எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு எப்படி இப்படி நிற்கிற? ஐயோ, எனக்கு சந்தோஷத்தில் தலைகாலே புரிய மாட்டேங்குதேடி. என் போட்டு 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்க கூடாதா? ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில்? எல்லாருக்கும் இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது மாமா, நமக்கு கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் தானே. நம்ம பாப்பா, என்னோட பையன். ஆமாடி, எல்லாருக்குமே இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. எவ்வளோ அலைச்சல், எவ்வளோ கோயில் குளம்னு வேண்டிட்டு இருக்காங்க. நமக்கு உடனே கிடைச்சிருக்கு. இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். ஆனால் பையன் சொல்கிற பற்றியா? அது இல்லை, பொண்ணு. இல்லைப்பா, பையன் தான். அது கான்ஃபிடென்ட். சரி, உனக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று, ட்வின்ஸ். ஓகேவா? ஆசைதான். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா செல்லம்? இன்னும் யார்ட்டையுமே சொல்லலை. இல்லை இல்லை மாமா, உங்கள்கிட்ட தான் முதல் தடவை சொல்லணுன்னு. உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் போய் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லலாம்.
வீட்லயா? அம்மாட்ட சொல்லலாம். நான் சந்தோஷப்படுவாங்களான்னு தான் எனக்கு தெரியலையே. மித்ரா வேற கூட இருக்காளா, அவளை விரட்டி விட்டுட்டு சொல்லிக்கலாம். இப்போதைக்கு வேணாம். அப்பாட்ட சொன்னாலும் ஓட்ட வாங்கி ஸ்வேதா அதுக்கு மேலே நானே பார்த்து சொல்லிக்கிறேன். இல்லப்பா அவங்கள்ட்ட சொல்லாம எப்படி? சோ செல்லக்குட்டி, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த விஷயத்த நான் சொல்லாமல் இருப்பேனா? கண்டிப்பாக சொல்லியே ஆவேன். இப்போ நம்ம கொண்டாடியே ஆகணும். பகலாக இருந்தானே நைட்டு இருந்தானே. கதவை சாத்திட்டு வரேன், இங்கே இரு. போங்கப்பா நான் போறேன், நீங்க எப்படிதான் பண்ணுவீங்க. அடியே, இவ்வளோ நேரம் சும்மா இருந்தவனை உசுப்பேற்றி விட்டில்ல. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இந்த சந்தோஷத்தில் உன்னை விடுறதா ஐடியாவே இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணு, இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன்டி. லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். லவ் யூ மாமா. கொஞ்சம் இரு செல்ல, இது வந்துடுறேன்.